ஹாய் ஆல், மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். 10 இயர்ஸ்க்கு மேலே நான் படித்தது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான். அண்ட் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணது சிங்கப்பூரில். அண்ட் வந்து ஃபியூ இயர்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் லிவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற கண்ட்ரி தான். பட் அதை பார்த்து கூட எனக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுன்ற ஐடியா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நியூ இயரில் இருக்கிற தாட் கூட எனக்கு கிறிஸ்மஸில் வந்தது கிடையாது. பட் ஸ்டில் இந்த பையன் வந்து இந்த இயர் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போகிறதால கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப இது ஹைப்பாகி நான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நம்மளுக்கு யார் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இவங்க என்னடா திடீர்னு மதம் மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு, வேண்டாங்கண்ணா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவனுக்காக பண்ண ப்ரிப்ரேஷன் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஹோட்டல்ஸ்க்கு வந்து பஃபே போனோம். ஸோ அங்கே இன்ஸ்பயர் ஆகி அவன் கேட்ட மெனியூஸ் தான் எல்லாமே. ஆக்சுவலாக அந்த ப்ராஷே பிரெட் வந்து செம்ம கேவலமாக வந்துச்சு. பட் டெக்ஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மேலே பேர்ன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை கட் பண்ணிவிட்டு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்ராசன்ட் எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ப்ளம் கேக் லாஸ்ட் நைட் பண்ணேன், சாப்பிட்டுட்டம்மா நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டான். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரியலாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு ஹஸ்பண்டே சொன்னாங்கன்னா பாருங்களேன். ஆக்சுவலாக டெக்ஸ்டர் கலர் எல்லாமே செம்மையாக இருந்தது. இவனுக்கு மேபி அந்த கேக்ஸ் திடீர்னு சாப்பிட்றதால பிடிக்கலையோ என்னவோ அப்படின்னு தெரியல. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதுலேருந்து எனக்கும் அவனுக்கும் சண்டை தான். இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது, இப்படி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடாத நாளே கிடையாது ஒரு 1 வீக்காக. பிகாஸ் வீட்டில் ஒரு சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னே நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோம். பட் கேட்கவே இல்லை. சரி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு டேபிள், அவன் கேட்ட திங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். அவன்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டான். இதுதான் அவனுக்கான மெனு நாங்கள் ரெடி பண்ணது. எங்கள் vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.